வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் கடல் பருப்பை வச்சு வடகறி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். 200 கிராம் கடலைப்பருப்பை கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் இருக்கும் அந்த கடலைப்பருப்பு. நல்லா ஊறினா தான் மசியும் சீக்கிரமாக, மாவும் நிறைய வரும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இது தனியாவோடு சேர்த்து அரைச்சா குழம்பு மிளகாத்தூள். ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்கேன். ஒரு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன். 3 லவங்கம் வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை 2 வச்சுருக்கேன். 4 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியாக கழுவி வச்சுருக்கேன். இந்த கடலை பருப்பை தண்ணி இல்லாமல் இருத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். தண்ணியை ஊற்றக்கூடாது, மையை அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அரைச்சிட்டேன், சும்மா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும், ரொம்ப மெழுமெழுன்னு அரைக்கக்கூடாது. அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுக்கோங்க தண்ணியை. இட்லி பாத்திரம் வச்சுட்டேன். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு 1/2 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம். இந்த இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். கட்டை இதுக்குள்ளே வச்சிடலாம். பெரிய பெரிய உருண்டையை எடுத்து இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் ரொம்ப மெலிசாக தேவையில்லை, கொஞ்சம் கனமாகவே அடை மாதிரி தட்டி இது உள்ளே வச்சிடலாம். வடை மாதிரி தட்டி இது உள்ளே வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி திறந்து பார்க்கலாம். தண்ணி தொட்டு இப்படி தொட்டினோம்னா கையில் ஒட்டாமல் வரணும். ஒட்டலை பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு வடகரியை தாளிச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு இதை தூளாக்கி அப்படியே இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி தாளிச்சிட்டு அதில் எடுத்து போட்டுடலாம். இதை கடாய் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த எடுத்து வச்சுக்கிற பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். அப்படியே இது எல்லாம் செவந்தோன்னா வெங்காயம் போட்டுடலாம். பட்டை, லவங்கம், சோம்பெல்லாம் செவந்துடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். கூடவே வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். செவந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனோன்னா தக்காளி போட்டுடலாம். ஆறிடுச்சு. இதை தூளாக்கி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வரணும். தக்காளி நல்லா கொலன்னு வதங்கணும். நல்லா கொலன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா தக்காளி நல்லா இந்த மாதிரி கொலன்னு ஆகணும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். மிளகாத்தூளை போட்டுடலாம். கரம் மசாலா பொடியை போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே அந்த பருப்பில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். மிளகா நெடி போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு வடை மாதிரி கூட சுட்டு தூளாக்கி போடலாம். இந்த மாதிரி ஆவியில் வச்சும் போடலாம். பகோடா மாதிரியோ இல்லை வடை மாதிரியோ போட்டு எண்ணெயில் அரை வேக்காடு வேக வச்சு போட்டுக்கலாம். ஹெல்த்துக்கு அவ்வளோவா எண்ணெய் நல்லது இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு பருப்பை வேக வச்சு போட்டுக்கலாம் தூளாக்கி. 2 மாதிரியாகவும் செய்யலாம் வடகரியை. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிளகா நெடி போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்த உடனே அதை தூளாக்கி வச்சுருக்கேன் அந்த பருப்பு போட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா பொடியாக பண்ணி வச்சுருக்கேன் அந்த வடையை. இதை அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வெந்நீர் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சம் வெந்நீரை சூடு பண்ணி இதில் ஊற்றிடலாம்.
ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வடைகறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வடைகறி இட்லி, தோசை, பூரி, இடியாப்பம் எல்லாத்தோடும் சைட் டிஷ்ஷாக வச்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாதிரி வடைகறி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.